இதுக்கு நம்மால சொல்ல முடியுமா? நம்ம ஆண்டவரே, என்னை இம்மட்டுமாய் நீ காத்து வந்தீரே, எங்கேயோ நான் பிறந்தேன், எங்கேயோ நான் வாழ்ந்தேன், என்னை இம்மட்டுமாய் காத்து வந்தீரே, நாங்க எம்மாத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 18வது வசனத்திலே, அப்பொழுது தாவீது ராஜா உட்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். எவ்வளவு ஒரு தாழ்மையான ஜெபம் பாருங்க. ஒரு ஆடு மேய்ப்பன், அவருக்கு தெரிகிறது, நான் என்னுடைய தகப்பன் என்னை மறந்து விட்டார், என்னுடைய சகோதரர்கள் என்னை மறைத்து விட்டார்கள், ஆனாலும் தீர்க்கதரிசி நிமித்தமாக அவர் அழைக்கப்படுகின்றார், அபிஷேகம் பண்ணப்படுகிறார். அவரை அந்த இடத்திலிருந்து இந்த இடத்திற்கு பெரிய ஒரு அந்தஸ்துக்கு கொண்டு வந்து ராஜாக்களாக உட்கார ஆண்டவர் உதவி செய்கின்றார். அந்த இடத்துல எவ்வளவோ இக்கட்டுக்களை தாவீது கடந்து வந்தபோது காப்பாற்றப்பட்ட இந்த நேரங்களில் எல்லாம், இந்த சூழ்நிலைகள் எல்லாம் எண்ணி அவர் சொல்லுகிறார், நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லி. இதுக்கு நம்மால சொல்ல முடியுமா? நம்ம ஆண்டவரே, என்னை இம்மட்டுமாய் நீ காத்து வந்தீரே, எங்கேயோ நான் பிறந்தேன், எங்கேயோ நான் வாழ்ந்தேன், என்னை இம்மட்டுமாய் காத்து வந்தீரே, நாங்க எம்மாத்திரம் ஆண்டவரே. நாம எப்பவுமே என் கைபலன், என் சாமர்த்தியம் இது சம்பாதித்துன்னு சொல்லக்கூடாதுன்னு வேதாகமத்துல போட்டு இருக்கு. அப்போ நான் என்னாலதான் இதெல்லாம் நடந்தது, இவ்வளவு உயர்வு வந்தது, நான் என்னைக்கும் பெருமையாக பேசக்கூடாது, தாழ்மையாக நான் எம்மாத்திரம் ஆண்டவரே என்று சொல்லும்போது தேவனுடைய கிருபை இறங்கி தங்கும் நம்முடைய இல்லங்களிலே. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிதான். நான் ஒரு சாதாரண ஒரு ஆசிரியரோட, ஒரு ஹெட்மிஸ்டர்ஸோட மகன். இங்க பார்க்கும்போது நான் எங்க வீட்டுல முதல்வனா இருந்த காரணத்தினாலே நான் வேலை செய்ய, கிராஜுவேஷன் முடிச்சதுமே வேலை செய்ய போய்விட்டேன். அதுவும் என்ன தெரியுங்களா? டோர் டு டோர் சேல்ஸ்மேன். நான் படிச்சதோ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் லாயலா காலேஜில், ஆனால் செய்கிற வேலையோ இங்கே பெட்டியை தூக்கிட்டு போய் வீடு வீடா இதை வாங்கிக்கிறீங்களான்னு ஆக்வா கார்டை வித்துட்டு இருந்தேன். அப்போ 700 ரூபாய் சம்பளத்தில் ஆரம்பித்த வாழ்க்கை ஆண்டவர் படிப்படியாக உயர்த்தி 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 ஆண்டவர் என்னை ஒரு சிஇஓவாக உட்கார வைத்தார் என்றால் இது என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இல்லை. பிரியமானவர்களே, மரண கட்டுகள் என்னை பிடித்தது, பாதாள இடுக்கன் என்னை இழுத்தது, எவ்வளவோ முதுகில குட்டுகள் வாங்கினேன், எவ்வளவோ கண்ணீரின் பள்ளத்தாக்கிலே கடந்து வந்தேன், எவ்வளவோ நாட்கள் தூங்காம கண்ணீரோடு உட்கார்ந்திருக்கிறேன், தூக்கம் பிடிக்காமலாம் உட்கார்ந்திருக்கேன், ஸ்ட்ரெஸ்ஸோட இருந்திருக்கிறேன். ஆனாலும் என்னை இம்மட்டும் தூக்கி வந்ததுக்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, என் குடும்பம் எம்மாத்திரம் ஆண்டவரே. நான் இப்படி சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நம்முடைய குடும்பம் எம்மாத்திரம் ஆண்டவரே. இன்னைக்கு என்னை மட்டும் உயர்த்தின தேவாதி தேவனே, உங்களுடைய கிருபை தங்கட்டும் என்று சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு சூழ்நிலைகள் உங்களை அழுத்தி கொண்டு இருக்கலாம், எவ்வளவோ கஷ்டங்கள் உங்களை கண்ணீரும் பள்ளத்தாக்கிலே கடந்து போய் கொண்டு இருக்கலாம், எவ்வளவோ வியாகுலங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அழுத்தி கொண்டிருந்தாலும் ஆண்டவர் இம்மட்டும் காத்த இம்மானுவேல் இல்லை, இம்மட்டும் உதவின எபினேசர் இல்லை, இனியும் கைவிட மாட்டார். இன்னும் தொடர்ந்து இப்படி எப்படி உங்களை தூக்கி சுமந்து வந்தாரோ அப்படியே உங்களை தூக்கி சுமந்து செல்வார். இந்த ஒரு நிச்சயத்தோடு, இந்த ஒரு விசுவாசத்தோடு தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆண்டவரே, என்னோடு கூட ஜெபிக்கிறவர்களுடைய சூழ்நிலைகளை நீர் அறிந்திருக்கிறீர். அவர்களுக்கு விடுதலையை கட்டளையிடும், அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும்படியாக இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.